ஹாய் गाइस வணக்கம். இப்போ vlog பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபாட் எடுக்கிறதுக்கு என் கோச் வீட்டுக்கு வந்தேன். வாங்களேன், நீங்க பாருங்க, ஃபுல்லாவே ட்ரெஸ்ஸு தான். ஆனால் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வாரின்னு நாங்கள் போக போகிறோம். அவர் வீட்டில் கிடையாது, ஸோ இது வாரின்னு போக போகிறோம். இதுக்கு தான் வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு வாங்க. அதுதான் தம்பிங்களை சேர்த்தாலே இதுதான் பிரச்சனை. ஓகே, இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படப்பக்கிட்ட இருக்கிற மணிவாக்கன்ற ஒரு ஊரில் வந்து ஒரு செம்ம ஸ்பாட் இருக்குது. லைக் ஒரு ஏரி மாதிரி. அந்த ஏரி தான் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கப்பலில் தான் இருப்பாங்க. நீங்கள் நம்ம சிங்கிளாக போயிட்டு அங்கே வந்து மன நிம்மதியை போய் தேடி போக போகிறோம். பார்க்கலாம். அதான் ஸ்கூலு. இப்போ கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்குது. மஜாவாக போயிட்டு வெயிட் பண்ணலாம் வாங்க. ஃபைனலி வந்துட்டோம் गाइस. இந்த இடத்துல சொன்னேன் நானு. இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து குன்றத்தூர் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. குன்றத்தூர்ல இருந்து கரெக்டா இந்த இடம் வந்து மண்டலூர்ல போய் முடியும். அந்த பைபாஸே போய் அங்கதான் முடியும். ஸோ அதுக்கு போற நடுவுல வந்து மணிவாக்கன்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கதான் வந்து இந்த இடம் இருக்குது. சூப்பரா இருக்கும். இப்போ இன்னும் சன்செட் ஆகல. சூரியன் வந்து இப்பதான் கொஞ்சம் சன்செட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 5 மணிக்கெல்லாம் வந்தப்பயே இன்னும் வந்து இது ஆகல. வெயில் காலன்றதுனால அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிசம்பர் டைம்லாம் போய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா சன்செட் ஆயிடும். இடம் பயங்கரமா இருக்கும். இன்னுமே யாரும் வரல, இங்க வருவாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் வருவாங்க. மோஸ்ட்லி வரவங்க எல்லாம் கப்புள்ஸ் தான் கூட்டு வருவாங்க. ஆளுங்களை கூட்டு வரணும், கூட்டு வந்துருங்க. அங்க தெரிஞ்சு பாத்தீங்களா, அது வந்து வண்டலூர் மலை. அதுதான் வண்டலூர் ஜூ கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. வந்து அந்த வண்டலூர் மலை அதுதான். பார்க்கவே எவ்வளவு மஜாவா இருக்குது பாருங்க. இந்த வியூ வந்து ஆக்சுவலா உங்களுக்கு எப்படி தெரியல, பர்சனலா வந்து இந்த வியூ வந்து செம ஒரு நல்ல வைப் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபேமிலிலாம் ஒருத்தலாம் வந்துனே இருக்காங்க. டைம் ஆக நிறைய பேர் வந்துனே இருப்பாங்க. ஆக்சுவலா சின்ன ஏரி தான், ரொம்பலாம் இல்லை. இங்க இருந்து ஒரு கொஞ்ச தூரம் தான் இருக்கும், அதே முடிஞ்சிடும் அமைதியா. இப்போ லைட்டா கொஞ்சம் ஈவினிங் டைம்ன்றதுனால வண்டி சவுண்ட் கொஞ்சம் அதிகமா கேட்டுருக்கும். போக டைம் ஆக ஆக இன்னும் அமைதியாயிடும், இடமே அமைதியாயிடும். நைட் டைம்லாம் வந்தீங்கன்னா செம்ம வைப்பா இருக்கும். அந்த ஏரியில வர அந்த வேவ்லாம் வந்து செம்மையா இருக்கு. எப்பெல்லாம் வந்து லைக் மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப இதுவா இருக்கும், அப்பெல்லாம் வந்து இங்க வந்து உட்காந்துருவோம். ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் போவோம். மேட்ச் போயிட்டு லைக் அங்க தோத்துருந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போவோம். அப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் நின்றுட்டு போனா கொஞ்சம் மனசு நிம்மதியா ஒரு மாதிரி அமைதியா இருக்கும். ஒரு பிளேஸ்னால வந்து ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி, மன அமைதி கிடைக்குதுன்னா அது இந்த இடத்துல கொஞ்சம் பயங்கரமாவே கிடைக்கும். அதுக்காக தான் எஸ்பெஷலி எங்க ஊர் சைட்ல இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். வந்து இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம் கூட ஒருத்தரால போன் இல்லாம இருக்க முடியல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவர் நம்பி பல கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க மெசேஜ் பண்ணணும். ஒரு மனுஷனால 10 நிமிஷம் வந்து போன் இல்லாம இருக்க முடியலன்றத பார்க்கவே வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கு. ஃபீஸ் கட்டுறாங்க, 4 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டுறாங்க படிப்பு கோசம். இப்போ 4 லட்சம் ஃபீஸ் கட்டி அங்க இருக்கிற பொண்ணுங்களை மெசேஜ் பண்ணின்னு நேரத்தை சொல்றது. இதெல்லாம் வாழ்மா வாழாதான்னு கூட தெரியல, எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல. ஃபுல்லா வாட்ஸ்அப். ஹைட் இவ்வளவுதான் இருக்கிறான், ஒரு 3 அடி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பூமியில இருந்து மேல பாக்கிறதுக்கு ஒரு 3 அடி தான் இருக்கும். அந்த ஹைட்டை வச்சுக்கின்னு எல்லா பொண்ணு, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் மெசேஜ். இதுல தங்கச்சின்ற ஒரு பேர் வேற. டக்குன்னு தங்கச்சின்றான், டக்குன்னு அக்கான்றான். எல்லா ரிலேஷன்ஷிப்பா சொல்லிடுறான். 1 2 கிடையாது, இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பா சொல்லிடுறான். சத்தியமா உருப்படாது இதெல்லாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனா, வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த வீடியோ பிளானிங் ரொம்ப நாளாவே இருக்கு. வீடியோ மேக் பண்ணோம், ஒரு vlog பண்ணோம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கிட்ட எடுக்க விட்டுச்சு. அவ்வளோ தைரியம் இல்லை, யார் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வீடியோ மேக் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதுவே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வின்னு தான். தயவு செஞ்சு எதுவுமே யோசிக்காதீங்க. எவ்வளவு நாள் இருப்போனோ தெரியல, என்னடா பூமார் மாதிரி பேசலாம், அவெல்லாம் கிடையாது. எவ்வளவு நாள் இருப்போனே தெரியல ஃபர்ஸ்ட். அதனால ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சா விஷயம் பண்றேங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணலாம், நமக்கு வர விஷயத்த பண்ணலாம் அப்படின்றது அங்கேயே இறங்கிட்டோம். இங்கேயே நமக்கு பாதி வின்னு தான். எனக்கு என்ன ஒரு 21 வயசு இருக்கு. 21 வயசுல நான் ஸ்டார்ட் பண்றேன்னா ஒரு 10 வருஷம், ஒரு 31 வயசு வரைக்கும் நான் பண்ணாலுமே நடுவில் எப்போச்சும் சக்சஸ் பார்த்துடலாம்.
நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம். நம்ம அண்ணன் விஜய் சித்து விளாக்ஸு, எக்ஸ்பெஷல் சொல்ல போனால் ஃபாரினில் வந்து என் தலைவன் ஐஷோ ஸ்பீடு அவ்வளோ பார்த்து வளர்ந்துட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு விளாகராக ஆகலாம். நான் நம்மளே சொல்லிக்கிறது தான், இருந்தாலும் நம்பிக்கை தான் விளாகராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் போடுற வீடியோ வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்தை பார்க்கும்போது பரவாயில்ல, அன்னைக்கே அவ்வளோ இதுவாக இருந்திருக்கான். எதுவும் யோசிக்காமல் இறங்கிடுங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அது உங்களுக்கு தான் வந்து சேரும். அதுலாம் எதுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சன்செட் ஆக மாட்டுது. நானும் வந்து சூரியன் அங்கிள் வந்து இன்னும் கீழே போவார் பார்த்துட்டு இருக்கோம். சன்செட்டே ஆக மாட்டுது. சீக்கிரமாக வந்துட்டோம். சன்செட்டு ஏரி ப்ளஸ் சன்செட்டு மஜாவான வைப்பு கொடுக்கும். அழகே 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 நிலவே நிலவே மூல நிலவே. இயற்கையை ரசிக்கணும்டா. இயற்கை என்ன சொல்ல, இயற்கைனா நேச்சர். உலகத்துல யாருக்குமே தெரியாது இயற்கைனா நேச்சர். இயற்கைனா நேச்சர், இயற்கை நேச்சர். 4 லட்சம் வேஸ்ட் ஆக போகுது. எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. எனக்கு இந்த பாட்டு செம்ம வைப்புலண்ணா. சின்ன வயசுல தான், இன்னும் சின்ன வயசுல இந்த பாட்டுலாம் கேட்டுன்னு இருப்பேன். நெஞ்சாங்கோலே ஓரத்துல நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. எப்படியோ மணி 6 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆகும். நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. செம்ம ஸ்பாட்டாக இருக்கும். சீரியஸாக வந்து செம்ம ஸ்பாட்டாக இருக்கும். எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இங்கே உட்காந்துருங்க. நம்ம படப்பை சைடில் இருக்கிறவங்க, நம்ம மணியாக்கம் சைடில் இருக்கிறவங்க, வண்டலூர் சைடில் இருக்கிறவங்க, பெருங்கல்தூர் சைடில் இருக்கிறவங்க, இந்த சைடில் வந்து உட்காந்து டெய்லி நிறைய விஷயம் பார்க்கணும். நிறைய விஷயத்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறோம். நிறைய மன கஷ்டம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் நேரம் அமைதி இருந்தாலே போதும். நம்மளே தானே மீண்டு வந்துடும், ஹீல் ஆகிடும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். புதுசாக கண்டென்ட்லாம் போடலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. அவ்வளோதான். கரெக்டாக மாமே.